த மைண்ட் ஜர்னி திரைப்படம் வெளியான சில நாட்களிலேயே மாபெரும் வெற்றி படமாக அசைந்துள்ளது. இந்த திரைப்படத்தின் கதைக்களத்தை தமிழ்நாட்டைச் சேர்ந்த கதை ஆசிரியர் ஸ்டீவ் SG அவர்கள் இலவசமாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகள் தொடர்ந்து வழங்கப்படும். நன்றி. சொல்கிறா. என்ன மச்சான், தமிழ்நாடு ட்ரெண்டிங்கு நீ தான் போல. ஏய், காலங்காத்தில் உளராதுடா. இல்லை மச்சான், உண்மையாதான். உண்மையாவா? நியூஸ் அனுப்பியிருக்கேன் பாருடா. அப்படியா? கதையாசிரியர் ஸ்டீவ் SG அவர்களின் கதைக்களத்தை திரைப்படமாக மாற்ற இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இளைஞர்களும் அவருடைய புத்தகங்களை படிப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது எவ்வாறு சாத்தியமானது? இந்த வெற்றி பயணம் எவ்வாறு ஆரம்பமானது? சொல்லலாம். தம்பி, இதாண்டா உனக்கு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு சீக்கிரமாக சப்மிட் பண்ணிடுறா. ஓகேண்ணா, பண்ணிடலாம். சரி. நான் வந்துட்டு பேசுகிறேன்ப்பா, அவன் கேட்பான்ப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். என்னடா பண்ணுற? டேய், என்னடா பண்ணுற? என்னடா பாட்டு கூட கேட்கக்கூடாதா? அது இல்லைடா, பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் என்ன பண்ணுற? உங்கள் அப்பா வேறு சொல்லிகிட்டே இருக்காருடா, நல்லா படிக்கிற, எல்லாம் நல்லா பண்ணுற, பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறதை பாடுறா. மச்சான், லைஃப்பில் சில விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தாண்டா ஆகணும். நான் பார்த்துக்கிறேன், நீ போடா. டேய், எதுக்கு வந்தான், எதுக்கு போகிறான்? நான் சொல்கிறத அவன் சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறான்ப்பா. நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அவங்ககிட்ட. சொல்லுங்கப்பா. என்னடா நினைச்சுக்கிற மனசுல? ஒன்றும் இல்லைப்பா. உன் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டான் என்கிட்ட. இப்போ பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண முடியுமா முடியாதா? அப்பா, சில விஷயம் லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான்ப்பா ஆகணும். அது மாதிரி தான் எனக்கு இது. இப்போ எனக்கு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குப்பா. இதை விடுறதில்ல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஓகேவா? இதை பற்றி பேசுகிறேன், இனிமேல் பேசாதீங்கப்பா. இருங்கப்பா, நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். சொல்லுக்கா. உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னோட கேள்வி கேட்கவா? பதில் சொல்கிறியா? சொல்லு. என்ன எந்த லவ் பிடிக்கும் உனக்கு? பிடிக்கும். அதுக்கு என்ன இப்போ? பிடிக்குமா? சில விஷயத்த லைஃப்பில் இவ்வளோ பிடிக்குன்னு ஒரு வார்த்தையில் சொல்லவே முடியாதுக்கா. அது மாதிரி தாங்க எனக்கு இது. ஆமாம், புரிஞ்சுக்க. அவனை பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண முடிஞ்சா வீட்டு பக்கம் வர சொல்லி இருந்தால் வர வேணாம். அப்பாட்ட சொல்லியிருக்கா?
அது பேச்சு மாற மாட்டேன்னு. பாய். அப்போ தான் உனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் சக்ஸஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த சாக்ரிஃபைஸ். இந்த ஸ்டோரி இதோட எண்டாக இல்லாமல் பிகினாக இருக்குன்னு முடிவு பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஹலோ, சொல்கிறா. வாழ்த்துக்கள் மச்சான். ஏதோ உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால ஜெயிச்சிட்டேன். எல்லாருக்கும் அமையாதுடா. மச்சான், உன்னை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிடா. ஆப்பர்ச்சுனிட்டினா சான்ஸு. ஜஸ்ட் எ சான்ஸ். இங்கே இருக்க 146 கோடி மக்கள் வாழ்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ். அது இல்லாட்டி அடுத்து, அது இல்லாட்டி அதுக்கு அடுத்து. பட் அது கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சான்ஸ் கிடையாது. யூனிவர்ஸ் உனக்கு கொடுக்குற டெஸ்ட். ஏன்னா இங்கே இருக்க இவ்வளோ மக்கள் ஒரு ஆளை சூஸ் போகும். அந்த இடத்துக்கு கேபபிளானாலும் உன்னை டெஸ்ட் வச்சு அடித்து பார்க்கும். அதோட காதில் போய் சத்தமாக சொல்லணும், இந்த இடத்துக்கு என்னை விட ஒரு கேபபிளான சத்தமாக சொல்லணும். அப்படி உன்னால் சொல்ல முடிஞ்சா இன்னும் சக்ஸஸ் ஆகலாம். அதை தவிர்த்து என்னால் முடியாது, நிறைய காரணம் இருக்குது, அம்மா அப்பா பிரச்சனை இருக்குன்னா அப்படின்னு போன அது வேறு. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் ஜஸ்ட் எ சான்ஸ்.